நீங்க வெயிட் லாஸ் பண்றப்போ உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா தான் வந்து இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் வெயிட் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, மேபி உங்களோட மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவா வந்து இருக்கும். அதுக்கான காரணம் இப்போ நான் சொல்ல போற இந்த 3ஆ கூட வந்து இருக்கலாம். அதை நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க பார்ப்பீங்க. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாருன்னா என்னோட கோச்சிங்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் என்னோட வீடியோ நீங்க வந்து பாக்குறீங்க. இதுக்கப்புறம் மிஸ்ஸே பண்ணாம பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாத தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அளவுக்கு ரொம்ப கம்மியா வந்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது சாப்பிடாமையும் வந்து இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ தான் வந்து ஆகும். எதனால இந்த மாதிரி கம்மியா சாப்பிடும் போதும் சாப்பிடாம இருக்கும் போதும் மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆயிடுது அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா, நார்மலாவே நம்மளோட பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கேலரிஸ் தேவைப்படும். இந்த கேலரியை கரெக்டா நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா வெயிட்டும் அப்படியே வந்து இருக்கும். உங்களோட எனர்ஜி லெவல், உங்க பாடியில ஃபங்க்ஷன் ஆகிற எல்லா விஷயங்களும் நார்மலா வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்க திடீர்னு வந்து சாப்பிடாம இருந்தாலோ இல்ல அளவை விட ரொம்ப கம்மியா சாப்பிட்டாலோ உங்க உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகும்போது தான் இந்த மெட்டபாலிசம் ஸ்லோ வந்து ஆகும். அப்படி ஆச்சுன்னா டயர்டாகவும் வந்து இருப்பீங்க. ஆக்டிவா உங்களால வந்து இருக்கவே முடியாது. வெயிட் லாஸ்லயும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. செகண்ட் மிஸ்டேக், வெயிட் லாஸ் பண்ற எல்லாருக்குமே நான் ஃபாஸ்டா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற ஆசை தான் வந்து இருக்கும். ஆனா அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுவே உங்களோட மெட்டபாலிசத்தை ஸ்லோ பண்றதுக்கு காரணம் வந்து ஆயிடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாஸ்டா வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரொம்ப கம்மியா தான் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து வரும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடியில இருக்க மசில் எல்லாமே வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பாடியில மசில் தான் வந்து அதிகமா கேலரிஸை வந்து பர்ன் பண்ற டிஷ்யூ. அந்த டிஷ்யூஸ் எல்லாமே லாஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ எப்படி கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும்? ரொம்ப கம்மியாக தான் வந்து பர்ன் ஆகும். அப்போ உங்களோட மெட்டபாலிசமும் ரொம்ப ஸ்லோவாக வந்து ஆகிடும். தேர்ட் மிஸ்டேக், வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னாலே கேலரி டெபிசிட்ல தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதாவது எவ்வளோ கேலரிஸ் வந்து நம்மளுக்கு வேணுமோ அதை விட கம்மியாக தான் வந்து சாப்பிடணும். அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு புரோட்டீனை நீங்க டெய்லி பேசிஸ்ல சாப்பிட்றீங்களா அப்படின்றத பாருங்க. அப்படி நீங்க புரோட்டீனை கரெக்டாக சாப்பிடாம கேலரிஸ் வந்து கம்மியாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மசில் லாஸ் வந்து அதிகமாக வந்து ஆயிடும். மசில் லாஸ் ஆச்சு அப்படின்னாலே உங்களோட மெட்டபாலிசம் ஸ்லோவா வந்து ஆயிடும்.